இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நுகர்வோராக காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் நுகர்வோனுக்குள்ள கடமைகள், பொறுப்புகள் மற்றும் அவர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும்போது ஏதாவது எதிர்வினைகளை மேற்கொண்டால் அதற்குரிய தீர்வினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, இது சம்பந்தமான சில கலந்துரையாடல்களை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நுகர்வோன் என்றால் யார் என்று தெரியும். யாரு நுகர்வோன் என்றால்? பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கின்ற அனைவரும் யாரு? நுகர்வோர் எனப்படும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யானையின் பழத்தை தெரியுமா? யானையின் பழம், யானையின் பழம் யானைக்கு தெரியாது. யானை என்ன செஞ்சுப்பாங்க? சின்ன சங்கிலியால் கட்டி வச்சுப்பாங்க. ஆனால் யானை அந்த சங்கிலியை ஒரு தரம் இழுத்துச்சு என்ன செய்யும்? சங்கிலி அத்து பறக்கும். ஆனால் யானை என்ன நம்பிக்கை? சங்கிலி தான் என்ன கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது, சங்கிலிக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல்தான் தற்பொழுது இந்த உலகில் நுகர்வோர்கள் வர்த்தகர்களுக்கு, அதாவது வியாபாரிகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்று சில விஷயங்களை உங்கள் முன் ஆராயலாம் என்றிருக்கின்றேன். எமது அமைச்சானது வர்த்தக, வாணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள ஒரு அதிகார சபை, அதாவது பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையாகும். பாவனையாளர்கள் யாரு? பொருட்கள் சேவைகளை நுகர்வு செய்கின்ற அனைவரும் பாவனையாளர்கள் என்று சொல்வோம். அடுத்தது, சிறந்த நுகர்வோர் என்றால் யார்? தரமான பொருட்களை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வோர் தான் யாரு? சிறந்த நுகர்வோர். நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? சிறந்த நுகர்வாக மாறுவதற்கு திடசங்கம் கூற வேண்டும். அடுத்தது அங்கே பாருங்க, அதிக லாபம் யாருடைய நோக்கம்? அதிக லாபம் வியாபாரிகளுடைய நோக்கம். தரம், நியாயமான விலை யாருடைய நோக்கம்? நுகர்வோருடைய நோக்கம். அந்த இரண்டு நபர்களுக்கு இடையில் இடைத்தரகராக அல்லது அவர்களுக்கு இருவருக்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு நடுவராக செயற்படுகின்ற ஊழியர்கள் தான் யாரு? நாங்கள் நுகர்வு புலனாய்வு அதிகாரிகள். அது எமது அமைச்சுக்கீழ் உள்ளது, அது வர்த்தக அமைச்சுக்கீழ் உள்ளது. எங்களுடைய நிறுவனத்தின் பேர் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை. இவை இரண்டுவருக்கும் இடையில் எதுவும் பிணக்குகள் ஏற்பட்டால் அந்த பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை ஊடாக சென்றுதான் நம்ம நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் மிக பிரதான நோக்கம் நுகர்வோரை பாதுகாக்க வேண்டும் என்பதாகும்.